அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நேரலையூடாக பத்ர் போரும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று தான் இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இன்றைய நாள் இஸ்லாமிய வரலாற்றில் மிக ஒரு முக்கியமான நாள். சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில் நடைபெற்ற மிக பெரிய யுத்தம் நடந்த நாள்தான் இன்றைய நாள். ரமதான் 17வது நாள், ஹிஜ்ரி 2வது வருடம் பத்ர் யுத்தம் நடைபெற்றது. பத்ர் என்றால் ஏன் இந்த யுத்தத்துக்கு பத்ர் என்று பெயர் வைக்கப்பட்ட காரணம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர் நினைக்கிறேன், இந்த தொலைவில் உள்ள ஒரு இடத்துக்கு பேர் தான் பத்ர். அந்த இடத்தில் யுத்தம் நடைபெற்றதனால் அதுக்கு பத்ர் என்ற பெயர் வைக்கப்பட்ட, பத்ர் யுத்தம் என்று பெயர் வைக்கப்பட்டது. இந்த யுத்தத்துக்கான பின்னணி என்ன? இந்த பின்னணியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நினைக்கலாம், ஏன் முஸ்லிம்கள் ஆயுதங்களை கொண்டு போகவில்லை, ஏன் 313 பேர் போனார்கள், அப்ப ஏன் முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு அவர்களுக்கு என்ன யுத்தத்துக்கு போவதனால் தயாராகி போகவில்லையா என்ற சிந்தனைகள் வரலாம். நாங்கள் பின்னணியை தெரிந்து கொண்டால், உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி செல்லவில்லை. யுத்தத்துக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிருந்தால் அனைவரையும் என்ன செய்ய வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி கூட்டிக் கொண்டு போயிருப்பார்கள். சஹாபாக்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் சஹாபாக்கள் என்ன சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு, நான் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை, காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயப்படுத்தி எங்களை அழைக்கவில்லை, பத்ருக்கு போவதற்கு எங்களை கட்டாயப்படுத்தி அழைக்கவில்லை. எல்லாம் யுத்தம் என்று வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், கட்டாயமாக சஹாபாக்களை அழைத்து கொண்டு போவார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் இல்லாத காரணத்தினால், யுத்தத்துக்கு போகாத காரணத்தினால் எங்களை கட்டாயப்படுத்தவில்லை என்று சஹாபாக்கள் சொன்ன செய்திகளை நீங்கள் சில வரலாற்றிலே படித்து பார்க்கலாம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு போயிருந்தால் கண்டிப்பாக தயாரான நிலையில் போயிருப்பார்களா இல்லையா? தயாரான நிலையில் போயிருப்பார்கள். ரசூல் அவர்கள் அங்கே போய் பயப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய ரசூல் அங்கே போய் கடுமையாக அச்சப்பட்டார்கள். என்ன செய்வதென்றே புரியாமல் சஹாபாக்களிடம் ஆலோசனை கூட கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அழுதார்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். காரணம் என்ன? யுத்தத்துக்காக நாங்கள் வரவில்லை, ஆயுதங்கள் கொண்டு வரவில்லை, அதே போன்று நாங்கள் ஆள் பலத்திலே மிக குறைவாக இருக்கின்றோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே என்ன அச்சப்பட்டார், பயந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்தார்கள். அது பின்னாடி நாங்கள் பார்க்கலாம். அப்ப எதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ர் என்ற இடத்துக்கு போனார்கள் என்றால், உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில், அதாவது மக்காவில் இருக்கும் பொழுது நிறைய இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் நிறைய இன்னல்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தார்கள். இஸ்லாத்தை அங்கு கடைபிடிக்க முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்களா இல்லையா? இந்த சந்தர்ப்பத்தில் தான் மக்காவில் இருந்து என்ன செய்தார்கள், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தார்கள். இப்போ வரும் பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த குறைஷியர்கள், குறைசி காபிர்கள், அதாவது காபிர்கள் என்ன செய்தார்கள், சிலருக்கு உடுத்த ஆடையுடன் மாத்திரம்தான் அவர்களுக்கு போவதற்கு அனுமதி வழங்கினார்கள். வேற ஒன்றையும் அவர்கள் கொண்டு போவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. முழுமையான சொத்துக்களையும் அவர்களை எடுத்துக்கொண்டார்கள், சூறையாடிவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது என்னென்றால், அபூ சுஃபியான் சிரியாவுக்கு போய் வியாபாரம் செய்துவிட்டு நிறைய பொருட்களுடன் தன்னுடைய ஆட்களையும் கூட்டிக் கொண்டு வருகிறார் என்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டார்கள், அதாவது பயன்படுத்திக் கொள்ள முயற்சி எடுத்தார்கள். அதாவது, நாங்கள் மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டோம், எங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டன, இது இவர்கள் இப்பொழுது அவர்கள் நிறைய வியாபாரம் செய்து நிறைய லாபங்களை ஈட்டி வருகின்றார்கள், நாங்கள் அதை வழிமறித்து எடுக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், தீர்மானித்தார்கள். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு போனார்கள்.
ஆனால் இந்த செய்தி அபூ சுஃபியானுக்கு என்ன செய்தி கிடைக்கின்றது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை, அந்த நேரத்தில் பின்னாடி ஏற்றுக்கொண்டவர். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கின்றது. அவர் என்ன செய்கின்றார் என்றால், முகம்மதுடைய தோழர்களும் எங்களுடைய பொருட்களை அபகரிப்பதற்காக வருகின்றார்கள் என்ற செய்தியை அவர் மக்காவுக்கு அனுப்புகின்றார். மக்காவில் உள்ள என்ன செய்கின்றார்கள், காபிர்கள், குறிப்பாக காபிர்களுடைய அந்த தலைவர்கள், பிரமுகர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், கண்டிப்பாக நாங்கள் முகம்மதை எதிர்க்க வேண்டும், முகம்மதுடைய தோழர்களையும் நாங்கள் எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு படையை திரட்டி கொண்டு, கிட்டத்தட்ட 1000 பேர் படையை திரட்டி கொண்டு என்ன செய்கின்றார், மதீனாவை நோக்கி வருகின்றார். அபூ சுஃபியான் செய்தி அனுப்புகின்றார். இப்பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் தப்பிவிட்டோம், நாங்களும் அதே மாதிரி எங்களுடைய பொருட்களுக்கும் எந்த ஒரு ஆபத்துக்களும் வரவில்லை, நாங்கள் நல்ல முறையில் இருக்கின்றோம் என்ற செய்தி அனுப்பியும் இல்லை. நாங்கள் எடுத்த முடிவென்ன, முகம்மது தோல் அழிக்க வேண்டும், இந்த முடிவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்ற மமதையில் இந்த மக்கா அபூ தாலிப், அதாவது அபூ ஜஹல் போன்ற அந்த ஒரு காபிர்களுடைய தலைவர்களோடு என்ன செய்தார்கள், இந்த பத்ரை நோக்கி வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்ரிலே கூட ஆரம்பித்தார்கள். பத்ர் யுத்தம் நடப்பதற்கு முன்னால் சில சம்பவங்கள் நடந்தன. அந்த சில சம்பவங்களை இந்த இடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஞாபகம் ஊட்ட வேண்டும். அதில் முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தரப்பில் எத்தனை பேர், 313, கிட்டத்தட்ட 313 பேர் இருந்தார்கள். காஃபிருடைய தரப்பில் 1000 பேர் இருந்தார்கள். ஏன்னா ஹதீஸ்ல எங்களுக்கு ஆதாரம் கிடைக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படையில் கிட்டத்தட்ட 300 பேர் இருந்தார் என்ற செய்தி, 313 பேர் இருந்தார் செய்தி உங்களுக்கு எங்க பார்க்கலாம் என்றால், புகாரில் 3959 ஹதீஸாக பார்க்கலாம். அனில் பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு கால் குன்னா நதஹத்தஸு அன் அஸ்ஹாப பத்ரின் 310 நாங்கள் 310க்கும் சற்று கூடுதலாக இருந்த பத்ர் போர் வீரர்களின் எண்ணிக்கையை நாங்கள் என்ன செய்தோம், பேசிக் கொண்டிருந்தோம். குன்னா நதஹத்தஸ், நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அன்னா அஸ்ஹாப பத்ரின், பத்ர் யுத்தத்தில் இருந்தவர்கள், கலந்து கொண்டவர்கள், 310க்கும் கொஞ்சம் கூடுதலானவர்கள், கிட்டத்தட்ட 313 பேர், 319 என்று வருகின்றது, 316 என்று வருகிறது. அப்ப தெளிவாக வருகின்றது 310க்கும் மேற்பட்டவர்கள் என்று வரும். ஆண்டு பருவம் அதுல 3, 6, 9 அடங்கும். அப்ப 313, 316 அல்லது 319 இருக்கலாம். இந்த செய்தி எங்களுக்கு தெளிவாக புகாரிலே இந்த ஹதீஸ் வருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாகனங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், தூர பயணம் செய்தால் ஒரு ஆளுக்கு குறைந்தது ஒரு ஒட்டமாவது வேண்டும் பயணம் போவதற்கு. அந்த ஏரியா ஒரு சௌகரியமா அதில் பயணம் செய்வதற்கு ஒரு ஒட்டகமாவது குறைந்தது வேண்டும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து அந்த பத்ரை நோக்கி கூட்டிக் கொண்டு போனார்கள் சஹாபாக்களை. அந்த அவர்களிடம் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழி நடத்தி கூட்டி போனார்கள் சொன்னால், வாகனங்களை பொறுத்தவரையில் ஒரு ஒட்டகத்தில் 3 பேர், ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் நியமித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அதே போன்று பரா இப்னு ஆசிப், அபூ லுபாபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ லுபாபா ரலியல்லாஹு 3 பேரும் ஒரு ஒட்டகம். எப்படி போவார்கள், ஒருத்தர் என்ன செய்வார், 2 பேர் ஏறி போவார், ஒருத்தர் நடந்து வருவார். கொஞ்சம் தூரம் போய் என்ன செய்வார், ஒருத்தர் கீழே இறங்குவார், நடந்து வந்தவர் மேலேறுவார். அப்படித்தான் என்ன செய்வார்கள் அவர்கள், இப்படித்தான் அந்த பத்ரை நோக்கி சென்றார்கள். அப்ப அந்த அளவுக்கு பாருங்கள், வாகனங்கள் கூட மிக குறைவாக இருந்தது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், அஹ்மதிலே வருகின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குதிரை படை பொறுத்தவரையில் இந்த பத்ர் யுத்தத்தில் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாரும் குதிரை வீரராக இருக்கவில்லை என்று வருகின்றது. அஹ்மதிலே வருகின்றது, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாரும் குதிரை வீரராக இருக்கவில்லை என்ற செய்தி அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்து பத்ர் போர் நடப்பதற்கு முன்னால் இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார் என்றால், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியுது நாங்கள் படையில் என்ன செய்ய பலத்திலேயும் குறைந்தவர்களாக இருக்கின்றோம், அதே போன்று ஈமானிலே குறைவு கிடையாது, பலத்தில் அதாவது எண்ணிக்கையிலும் நாங்கள் குறைந்தவர்களாக இருக்கின்றோம், அதே போன்று ஆயுதமும் எங்களிடத்திலே மிக குறைவாக இருக்கின்றது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எப்படி இவர்களை எதிர்த்து போராடுவது,
அப்ப எதிர்த்து போராடும் பொழுது கண்டிப்பாக தோல்வி எங்களுக்கு ஏற்படுமா? அல்லாஹ்வின் மேல நம்பிக்கை வைத்திருப்பார்கள் என்றாலும் நாங்கள் உலக அடிப்படையிலே பார்க்கும் பொழுது என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். நம்ம 313 பேர் 1000 பேருடன் எதிர்த்து நிற்கும் பொழுது, அதுவும் ஆயுதங்களும் இல்லாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் நிறைய பேர் கொல்லப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அன்று இரவு யுத்தம் நடப்பதற்கு முன்னாடி இரவு இருக்கின்றதே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு என்ன செய்தார்கள் என்றால் பிரார்த்தனை செய்தார் அல்லாஹ்விடம். எப்படி வருகின்றது அந்த பிரார்த்தனை? அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, இறைவா எனக்கு நீ வழங்கிய அந்த வெற்றியை என்ன செய்தாய், எனக்கு அதை வெற்றியை வழங்குவாயாக. நீ எனக்கு வெற்றிக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றாய், அந்த வெற்றியை எனக்கு வழங்குவாயாக. அல்லாஹும்ம ஆத்தி மா வஅத்தனி, இறைவா எனக்கு வாக்களிக்கப்பட்டதை நீ எனக்கு வழங்குவாயாக. அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ் இந்த படை அழிந்து விட்டால், மின் அஹ்லில் இஸ்லாம், இஸ்லாத்துடைய இந்த படை அழிந்து விட்டால், லா துஅபது ஃபில் அர்தி, பூமியில் உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்காது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே அழுது பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் போர்வையை போட்டிருந்தார்கள். போர்வையை போட்டிருந்தால் கையை உயர்த்தி ரசூலுல்லாஹி பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த போர்வை கீழே விழுந்தது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போர்வையை ரசூலுல்லாஹி அவர்களுக்கு போத்திவிட்டு ரசூலுல்லாஹ்வை அமைதிப்படுத்தி, ரசூலுல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள் என்ற செய்தி உங்களுக்கு புகாரிலே 4877வது வசனத்தை உங்களுக்கு பார்க்கலாம். அடுத்ததாக என்ன செய்தான் அல்லாஹ் தாலா? முஸ்லிம்கள், அதாவது சஹாபாக்களுடைய மனதை ஆறுதல் படுத்துவதற்காக என்ன செய்த? தூக்கத்தை ஏற்படுத்தினான். இந்த விஷயத்தை அல்லாஹ் தாலா 8வது அத்தியாயம் 11வது வசனத்திலே சொல்கின்றான். இது யுகஷீகுமுன் நுஆஸ், இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனத்தம் மின் வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுத்தஹிரக்கும் பிஹி வயுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ ஷைத்தானி வலியர்பித அலா குலூபிக்கும் வயுஸப்பித பிஹில் அக்தாம். 8வது அத்தியாயம் 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இது யுகஷீகுமுன் நுஆஸ், நுஆஸ் என்ற சிறு தூக்கம், உங்களுக்கு நாங்கள் சிறு தூக்கத்தை ஏற்படுத்தினோம். இது யுகஷீகும் அமனத்தம் மின், எதற்காக வேண்டி தெரியுமா? அவனை உங்களுக்கு மன நிம்மதி அடைவதற்காக வேண்டி. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு தூக்கம், சிறு தூக்கம் தூங்கும் பொழுது தூங்கிட்டு எழுந்தனால் எங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு ராகத்தாக இருக்கும். உங்களுக்கு குறிப்பாக டிரைவிங் பண்ணுறவர்களுக்கு தெரியும், நீண்ட நேரம் டிரைவிங் பண்ணும் பொழுது என்ன செய்வார்கள்? அவர் ஒரு இடத்திலே வாகனத்தை நிறுத்தி குறைஞ்ச ஒரு அரை மணி தேவை ஒரு மணி தேவை என்ன செய்வார்? அப்படியே உறங்குவார்கள். உறங்கி கண் விழித்த உடனே மாஷா அல்லாஹ் இப்பொழுது மனதுக்கு நல்லா இருக்கின்றது, இப்பொழுது நல்ல முறையில் திரும்பவும் எனக்கு என்ன செய்யலாம், டிரைவ் பண்ணலாம் என்று தொடருவார்கள். அது அவர்களுக்கு தெரியும். அதே போன்ற ரசூல் அல்லாஹ் தாலா என்ன செய்தாண்டால் சஹாபாக்களுக்கு ஒரு சிறிய தூக்கத்தை கொடுத்து மன ஆறுதல் படுத்தினான். இந்த செய்தியை தான் 8வது அத்தியாயம் 11வது வசனத்திலே சொல்கின்றான். அதே போன்று அது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து அல்லாஹ் மழையையும் பொழிய செய்தான். யுத்தம் நடப்பதற்கு முன்னால் வானத்திலிருந்து அல்லாஹ் மழையையும் பொழிய செய்தார். எதற்காக வேண்டி? லியுத்தஹிரக்கும் பிஹி, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. என்ன உங்களுக்கு தெரியும், மழை பெய்யும் பொழுது மனதுக்கு ஒரு ஆறுதல், மனதுக்கு ஒரு நிம்மதி, மனதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். குறிப்பா சிறிய மழை துளியல் துளும் பொழுது எங்களுக்கு மனதுக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு உணர்வு ஏற்படுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறான். உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் உங்களுக்கு மழையை பொழிய செய்தோம். அதே போன்று வயுதுஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், அதே போன்று ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்தில் ஷைத்தான் அசுத்தத்தை போக்கிடும். உங்களுடைய உள்ளத்தில் உள்ள ஷைத்தானுடைய அந்த அசுத்தங்களை போக்கிடுவதற்காக வேண்டியும், வலியர்பித அலா குலூபிக்கும் உங்களுடைய உள்ளங்களை நாங்கள் இணைப்பதற்காக வேண்டியும், வயுஸப்பித பிஹில் அக்தாம் உங்களுடைய பாதங்களை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும் நாங்கள் மழையை பொழிய செய்தோம், உங்களுக்கு சிறிய தூக்கத்தை கொடுத்தோம் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்று இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அஹ்மதிலே வருகின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்துக்கு கீழே தொழுது கொண்டிருந்தார்கள், பிரார்த்தனை செய்தார் என்ற செய்தி அஹ்மதிலே உங்களுக்கு பார்க்கலாம். யுத்தம் ஆரம்பிப்ப ஹிஜ்ரி 2வது வருடம் ரமதான் 17வது நாள் இந்த யுத்தம் நடைபெற்றது. உங்களுக்கு தெரியும், அன்றைய போரை பொறுத்தவரையில் எப்படி வளமை இருந்தன்னு சொன்னால், நேரடியாக என்ன செய்ய, 2 தரப்பினர் நேரடியாக என்ன செய்வார்கள், நேரடியாக குதித்து என்ன செய்ய ஃபைட் பண்ண மாட்டார்கள். அதுக்கு மாற என்ன செய்வார், அந்த பக்கத்தில் இருந்து ஒரு 3 பேரை முதலாக அனுப்புவார்கள். முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து 3 பேர், எதிர் தரப்பிலிருந்து 3 பேர், இப்படி என்ன செய்வார்கள், 3 பேரை அனுப்புவார்கள். அந்த 3 பேருக்கு மத்தியில் தான் முதலாவது என்ன செய்ய சண்டை நடக்கும். அதுக்கு பின்னால் தான்
எல்லோருமா என்ன சண்டை பிடிப்பார்கள். அப்ப இந்த வளமை அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தேர்வு செய்தார்கள்? இந்த பத்ர் யுத்தத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், 3 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை எதிர்த்து போராடுவதற்காக முஸ்லிம்களை தரப்பில் தேர்வு செய்தார். யாரு? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எதிர்த்தரப்பிலிருந்து யாரு? உத்பா, ஷைபா, வலீத். உத்பா, ஷைபா, வலீத், இந்த மூன்றும் இவர்களை எதிர்த்து போராடுவதற்கு அந்த எதிர்த்தரப்பிலிருந்து இந்த 3 பேரும் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். உத்பா, ஷைபா, வலீத். இவர்கள் இந்த சண்டை மூன்று பேரும் அடுத்த சண்டையிட்டார். இந்த 3 பேரும் அந்த 3 பேர், அதாவது முஸ்லீம்களை தரப்பிலிருந்து 3 பேர், எதிர் தரப்பிலிருந்து 3 பேர். இவர்கள் தான் ஆரம்பத்தில் என்ன சண்டையிட்டுக் கொண்டார்கள். இந்த செய்தியை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ் 19வது வசனத்தில் சொல்றான். ஹாதானி ஹஸ்மானி இஹ்தஸமு, ஹாதானி ஹஸ்மானி இஹ்தஸமு, இந்த 2 பேரும் என்ன செய்தார்கள்? இஹ்தஸமு, அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ் 19வது வசனத்திலே இந்த செய்தியை சொல்கின்றான். அடுத்ததாக இந்த யுத்தத்திலே 70 காபிர்கள் கொல்லப்பட்டார்கள். 70 பேர் கைதியாக பிடிக்கப்பட்டார்கள். அதே போன்று முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து 14 பேர் ஷஹீதானார்கள். இதுதான் இந்த யுத்தத்துடைய சுருக்கத்தை மாத்திரம் தான் சொன்னேன். நம்ம இதில் படிக்க வேண்டிய சில படிப்பினைகள் இருக்கிறதுனால் யுத்தத்தை சுருக்கமாக சொன்னேன். சரியா? இதில் நடந்த சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இதில் போர் கைதியாக பிடிப்பட்டவர்களில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருத்தர். போர் கைதியாக பிடிப்பட்டவர்களில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். லம்மா கான யோம பத்ரின் உத்திய பிசாரா, பத்ர் யுத்தத்தின் பொழுது கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள். வஉத்திய பில் அப்பாஸ் வலம் யகுன் அலைஹி சௌபுன், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அவருக்கு ஒரு ஆடை இருக்கவில்லை, அவருக்கு அணிவதற்கு ஆடை இருக்கவில்லை. ஃபனதர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹு கமீசன், உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சட்டையை என்ன செய்தார்கள்? பார்த்தார்கள். வவஜது கமீஸ அப்துல்லாஹ் இப்னு உபை யக்துரு அலைஹி. அப்துல்லாஹ் இப்னு உபை யாரு? முனாஃபிக்குகள தலைவன். இவருடைய ஆடை, இவர் அணிந்திருந்த ஆடை அப்பாஸ் ரலியல்லாஹு மிக பொருத்தமாக இருந்ததுனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்தார்கள். பார்த்து தேர்வு செய்தார்கள். பக்கசாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இய்யாஹு, உடனே அப்துல்லாஹ் இப்னு உபை, இந்த முனாஃபிக்குடைய தலைவன், அவனுடைய ஆடை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்பாஸ் ரலியல்லாஹு அணிவித்தார்கள். வலிதாலிக நஸஅ நபி ஸல்லல்லாஹு கமீஸஹு அல்லதி அல்பஸஹு கால இப்னு உயைனா கானத் லஹு இன்த நபி ஸல்லல்லாஹு யதுன் ஃபஹப. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு ஒரு நன்றி செலுத்தும் முகமாக, அதுக்கு பகரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடையை களைத்து கஃபனாக அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் கொடுத்த செய்தியை நாங்கள் என்ன செய்ய வரலாற்றிலே எங்களுக்கு பார்க்கலாம். புகாரிலே 3008வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு சம்பவம் நடந்தது. உங்களுக்கு தெரியும், பத்ர் யுத்தத்தில் கொல்லப்பட்ட முக்கியமான காஃபிர்களுடைய தலைவர்கள் ஒருத்தவங்களுக்கு அபூஜஹல். 24 காபிர்களுடைய தலைவர்கள், அவர்களுடைய மிக முக்கியமான அந்தஸ்தில் இருந்தவர்கள். அவர்கள் 24 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு கிணற்றில் 24 பேர் ஒரு கிணற்றில் என்ன செய்தார்? ரசூசா பாலடைந்த அசுத்தமான ஒரு கிணற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்? அவர்களை போடுமாறு ரசூலா கட்டளையிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து ஒரு வளமை என்னன்னு சொன்னால், ஒரு யுத்தத்துக்கு ரசூல்லா போனால், யுத்தத்துக்கு போனால் அந்த யுத்தத்தில் நடந்த இடத்துல என்ன செய்வார்கள்? 3 நாள் தங்குவார்கள். 3 நாள் தங்கினத்துக்கு பின்னால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவார்கள். இந்த வளமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலே கடைபிடித்தார்கள். இப்போ 3 நாளைக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மதீனாவுக்கு போவதற்காக வேண்டி ஆயத்தமாகி தயாராகி போகும் பொழுது ரசூல்லா ஒரு இடத்துக்கு போனார்கள். சஹாபாக்களுக்கு ரசூலா ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி போகின்றார்கள் என்று சஹாபாக்கள் நினைத்தார்கள். ஆனால் உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனா, அந்த அவர்கள் கிணற்றிலே போடப்பட்டால் 24 பேர், அந்த இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் என்ன சொன்னார் தெரியுமா? கது வஜத்னா மா வஅதனா ரப்புனா ஹக்கன், எங்களுடைய இறைவன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்ததை நாங்கள் கண்டு கொண்டோம். ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை எதுவும் கண்டு கொண்டீர்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார், யா ரசூலல்லாஹ் மா துகல்லிமு மின் அஜ்சாதின் லா அர்வாஹ லஹா, உயிர் இல்லாத இந்த
உடம்புகளுடைய நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஃபகால் ரசூல் வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக, மா அந்தும் பி அஸ்மா லிமா அகூலு மினும், மா அந்தும் பி அஸ்மா, நீங்கள் கூட சரியா கேட்டிருக்க மாட்டீர்கள், லிமா அகூலு மினும், நான் அவர்களுடன் பேசினதை அவர்கள் கேட்டதை விட நீங்கள் கூட சரியா கேட்டிருக்க மாட்டீர்கள். கால கதாதா, கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அஹ்யாஹுமுல்லாஹ் ஹத்தா அஸ்மஅஹும், அல்லாஹு தாலா அவர்களை ரசூலுல்லாஹி அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு உயிரை கொடுத்தான். கௌலு தௌபீகன் வ தஸ்கீரன் வ நகீமத்தன் வ ஹஸ்ரத்தன், அவர்கள் கவலைப்பட வேண்டும், அவர்கள் என்ன செய்ய சிந்திக்க வேண்டும், அடுத்தது அவர்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா என்ன செய்யலாம், அவர்களுக்கு திரும்ப உயிரை கொடுத்து அல்லாஹ் தாலா கேட்க செய்தான் என்று கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்கின்றார்கள். அப்ப நாங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இந்த செய்தியிலிருந்து என்ன செய்வார்டா, ஒரு சிலர் பார்த்தீர்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரில் கொல்லப்பட்ட அந்த காபிர்களுடன் ரசூல்லா பேசினார்கள், அவர்களுக்கு கேட்டதாக ரசூல்லா சொன்னார்கள், அதனால் இறந்தவர்களுக்கு கேட்கக்கூடிய சக்தி இருக்கின்றது என்று சொல்லி இவர் என்ன செய்வார்கள் என்றால், இதை ஆதாரமாக எடுத்து இறந்தவர்களிடம், குறிப்பாக அவருடைய ஊலியாக்கள் நேசர்களிடம் போய் பிரார்த்தனை செய்வதற்கு இதை முக்கியமாக ஒரு ஆதாரமாக எடுப்பார்கள். அப்ப நாங்கள் இந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ள என்றால், அவர்களை இழிவுபடுத்தி சிறுமைப்படுத்துவதற்காக தான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கேட்க செய்தான் என்பதை கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை விட என்ன சொன்னார், நன்கு செவியேற்பவர்கள் நீங்கள் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இவர்களை விட நன்கு செவியேற்பவர்கள் நீங்கள் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தார்கள். ஆனால் இதை வைத்து நாங்கள் ஆதாரமாக எடுக்க முடியாது. ஏண்டா அல்லாஹ் தாலா என்ன குர்ஆன்ல சொல்றான், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நபியே இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, உங்களால் இறந்தவர்களை கேட்க செய்ய முடியாது, அல்லாஹ் நாடியவர்களை கேட்க செய்வான் என்று அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப இதுல நாங்க ஆதாரமா எடுக்க முடியும். இதுல ரசூல்லா பேசினதே யாருடன், முதல்ல பேசினதே அந்த காபிர்களுடன், முஸ்லிம்களுக்கு செய்த அந்த அநியாயம் தொல்லைகள் செய்த அந்த அவர்களுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். இதிலே நல்லவர்களுடன் ரசூல்லா பேசவில்லை, இறந்த நல்லவர்கள் பேசவில்லை, மாறா காபிர்களுடன் தான் பேசினார். அதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹு தாலா என்ன சொல்கின்றான், அல்லாஹு தாலா நாடியவர்களை கேட்க செய்தான். முஹம்மதே உங்களுக்கெல்லாம் நாடியவர்கள் எல்லாம் இறந்தவர்களை கேட்க செய்ய முடியாது, நான் நாடியவர்களை கேட்க செய்கிறேன் அல்லாஹ் தாலா. அப்ப அல்லாஹ் தாலா நாடினால் அதை கேட்க செய்ய முடியும். அதைத்தான் நாங்கள் புரிஞ்சுக்கோ. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா நாடி இருந்தாங்கன்னா அவர்களை கேட்க செய்வதற்கு அல்லாஹ் நாடி வச்சிருந்த, ரசூலா பேசுவதை கேட்க செய்வதற்கு அல்லாஹ் நாடி வச்சிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல புரிய வேண்டும். மாறா அதை தவறாக நாங்கள் என்ன செய்ய புரிந்து இறந்தவர்களிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்யலாம், அவர்களுக்கு கேட்கும் என்ற இதுகளை நாங்கள் எடுக்கக்கூடாது. அடுத்து இன்னொரு விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த யுத்தத்தில் உங்களுக்கு தெரியும் அபூஜஹல் கொல்லப்பட்டார். அதை அபூஜஹலை கொண்டவர் இரண்டு சிறுவர்கள். அவருடைய பேரு வருகின்றது எப்படி என்றால் முஆத் இப்னு அம்ர், அதே போன்று முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ், அதே போன்று முஆத் இப்னு அஃப்ரா, சிறுவர்கள் தான் அபூஜஹலை கொண்டதாக இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் இருக்கின்றதே, இவர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் இவர்களுக்கு மிகச் சிறந்த உன்னதமான ஒரு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கின்றது. யாருக்கு? பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களுக்கு. புகாரிலே வருகின்ற ஒரு செய்தி, ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வகல மா தஅதுன அஹ்ல பத்ரின் ஃபீக்கும், உங்களே பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்ட நேரத்தில் வகால மின் அஃதலில் முஸ்லிமீன் அவ் கலிமத்தன் நஹ்வா, உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், முஸ்லிம்களே அவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் என்று பதில் கொடுத்தார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வகதாலிக மன் ஷஹித பத்ரன் மினல் மலாயிகா, அதே போன்று மலாய்க்காமார்களில் சிறந்தவர்கள் யாரு? பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட வானவர்கள் என்று செய்தி புகாரிலே வருகின்றது. அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள் மிகச் சிறப்புக்குரியவர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த யுத்தத்திலே மலக்குமார்கள்ட பங்கு மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த 313 பேர் எப்படி 1000 பேரை எதிர்த்து வெற்றி கொண்டார்கள் கேட்டால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் செய்யவே முடியாது. அல்லாஹ் தஆலா நாடினால் எதையும் செய்ய முடியும்.
அல்லாஹு தாலா வானவர்களை இறக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களை என்ன செய்தான், கண்ணியப்படுத்தினார். வானவர்களை இறக்கி அவர்கள் மூலம் இந்த யுத்தத்தை நடத்தி முடித்தினான். அல்லாஹுக்கு வானவர்களை இறக்கி அவர்களை கலந்து கொள்ள வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அல்லாஹ் நாடி இருந்தால் எதையும் செய்யலாம். அல்லாஹு தாலாவுடைய நியதி உங்களுக்கு தெரியும். எதையும் அல்லாஹு தாலா திட்டமிட்டு தான் செய்வான். அந்த அடிப்படையில் வானவர்களை இறக்கி என்ன செய்தான், அல்லாஹு தாலா இந்த யுத்தத்திலே ரசூலுல்லாஹ்க்கும் சஹாபாக்களுக்கும் உதவி செய்தான். சரி, இந்த பத்ர் போரில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த பத்ர் யுத்தத்திலே படிக்க வேண்டிய சில படிப்பினைகள் இருக்கின்றன. அதில் முக்கியமான என்ன தெரியுமா, நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான செய்தி எதுவும் தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான அறிவு கிடையாது என்பது இந்த பத்ர் யுத்தத்தின் மூலம் எங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்துக்காக வேண்டி, உங்களுக்கு நம்ம சொன்ன ஆரம்பத்தில், யுத்தத்துக்காக வேண்டி போகவில்லை. ரசூல்லா காபிர்கள் எங்களுடன் யுத்தம் புரிய வருவார்கள் என்று ரசூல்லாக்கு தெரிந்திருந்தால் ரசூல்லா என்ன செய்திருப்பார்கள்? சஹாபாக்கள் பெரும் திரளானவர்களை திரட்டி கொண்டு ரசூல்லா போயிருப்பார்கள் உண்டு. யுத்தத்துக்காக வேண்டிய ஆயுதங்கள், கவசங்கள் அனைத்தையும் கொண்டு போயிருப்பார்கள். ரசூல்லாக்கு மறைவான செய்தி தெரியாது என்பதனால் தான் ரசூல்லா சாதாரண நிலையிலே போனார்களா இல்லையா? அப்ப அது ஒரு படிப்பினையா நாங்களுக்கு எடுக்கலாம் இந்த பத்ர் யுத்தத்திலே. அடுத்து நாங்கள் முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் எடுக்கலாம். என்றால், நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யும் பொழுது தன்னிச்சையாக செய்யாமல் 4 பேரிடம் மஷூரா செய்து ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தம் நடப்பதற்கு முன்னால் சஹாபாக்களிடம் ஆலோசனை செய்தார்கள். ரசூலுல்லா உங்களுக்கு தெரியும், நாட்டு தலைவர், அதே போன்று அல்லாஹ்வின் தூதர். அவருக்கு நினைத்தால் எதையும் என்ன சொல்லலாம், தன்னிச்சையாக இந்த முடிவும் எடுக்கலாம். அவர் எடுத்த முடிவு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிச்சையாக இந்த முடிவையும் எடுக்கவில்லை. சஹாபாக்களிடம் ஆலோசனை கேட்டார்கள். குறிப்பாக மக்கா முஹாஜிரிடம் கேட்டார்கள், மதீனா வாசிகளிடம் கேட்டார்கள், என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்டார்கள். அல்லாஹ் அல்-குர்ஆன் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவருடைய விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள், கலந்தாலோசியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே சொல்கின்றான். இப்போ நாங்களும் இதில் என்ன இருக்கின்றோம், சிலர் என்ன செய்வார் என்றாலும் அவர்கள் என்ன சொன்னாலும் அடுத்தவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். தன்னிச்சையான முடிவு. யாரு குறிப்பாக அவங்களோட அம்மா அப்பா பெற்றோர்கள் அவர்களுடைய பேச்சை கூட கேட்க மாட்டார்கள். அண்ணன் தம்பிகளுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள். குறிப்பாக பிள்ளைகள் பெற்றோருடைய அவர்கள் வளர்ந்து வந்தால் பெற்றோருடைய பேச்சுக்களை கேட்கவே மாட்டார்கள். அப்ப நாங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால் ஒரு ஆலோசனை செய்வது மிகச் சிறந்தது. அப்ப அதுல நிறைய கருத்துக்கள் வரும். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் ஒரே விதமான முறையில் எதையும் கொடுப்பதில்லை. பணமாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, உங்களிடத்தில் இல்லாத அறிவு சிந்தனை மற்றவரிடத்தில் இருக்கும், என்னிடத்தில் இல்லாத மற்றவரிடத்தில் இருக்கும். அப்ப 4 பேரிடம் மசூரா செய்யும் பொழுது அவர் நல்ல ஒரு கருத்தை சொல்வார், இவர் ஒரு கருத்தை சொல்வார். மாஷா அல்லாஹ், நல்ல கருத்துக்கள் எல்லாரும் சேர்த்து நாங்கள் நல்ல முடிவு எடுக்கலாம். அப்ப எங்களுக்கு நாங்கள் அந்த செய்ய போற அந்த காரியத்தை என்ன செய்வார், மிக வெற்றிகரமாக எங்களுக்கு செய்து முடிக்கலாம். அப்ப இது மஷூரா முக்கியமானது. நிறைய பேர் தன்னிச்சையான முறையில் சில முடிவுகளை எடுத்துவிட்டு என்ன செய்வார்கள், மற்றவருடைய பேச்சை கேட்காமல் செய்துவிட்டு நிறைய பேர் என்ன செய்ய வருத்தத்திலே விழுந்து ரொம்ப என்ன செய்வார், கவலையிலையும் மிக மன சோர்விலையும் மன கவலையிலையும் நாங்கள் என்ன செய்ய இருப்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை நாங்கள் தெரிந்து, பத்ர் யுத்தத்திலே ஈமான் எப்பொழுது நாங்கள் ஈமானிலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆயுதத்திலேயோ அல்லது பொருளாதார விஷயத்திலேயோ அல்லது பலத்திலே எந்த ஒரு விஷயத்திலையும் எங்களுக்கு நம்பிக்கை வரவே கூடாது. முதலாவது நம்பிக்கை இருக்கிறது என்றால் அல்லாஹ்வின் மீது தான் நம்பிக்கை இருக்க வேண்டும். எவ்வளவு தான் உங்களுக்கு ஆயுதங்கள் இருந்தாலும் ஆள்பலம் இருந்தாலும் அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாவிட்டால் அது நீங்க கண்டிப்பா அது தோல்விதான். ஏன்னா அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு என்ன செய்யலாம், தோல்வியை கொடுக்கலாம். நீங்க உங்களிடத்துல நிறைய பணம் இருந்தாலும் ஆயுத பலம் இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உறுதியான நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களுக்கு எதிர்த்தரப்பிடம் ஆள் குறைவாய்ந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்துடலாம், உங்களுக்கு தோல்வியை கொடுத்துடலாம். அதனால ஈமான்ல எப்பொழுதும் உறுதியாருங்கள். மற்ற எதையும் நம்ப வேண்டாம். அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்து விட்டு தான் மற்ற விஷயங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுதம் இல்லாமல் ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு எத்தனை எதிர்க்க முடியாது
முடியாது. அதே போன்று பொருளாதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை எங்களுக்கு செய்ய முடியாது. முதல்ல நாங்கள் என்ன செய்வோம்னா, முதல்ல ஈமான் உறுதி வேண்டும். நிச்சயமா அல்லாஹ் தாலா எனக்கு இந்த கொஞ்சம் பணம் இருந்தாலும் இதில் இந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய உதவியை பரக்கத்தை அல்லாஹ் எனக்கு வழங்குவான். எனக்கு பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் என்ன செய்வான் அல்லாஹு தாலா இதிலே எனக்கு அபிவிருத்தி செய்வான் என்ற அந்த ஈமானுடைய உறுதி நம்மளுக்கு வர வேண்டும் என்ற சஹாபாக்களும் ரசூல்லா என்ன செய்ய உறுதியா ரசூல்லா சஹாபாக்கள் ஆலோசனை கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் உறுதியாக இருந்தார்கள். யார் ரசூல்லா, நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் செய்வோம், நீங்கள் இந்த யுத்தத்தை நாங்கள் கலந்து கொள்வோம், யுத்தத்தை நடத்துவோம், திரும்பி போக வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது என்று ஈமான்ல உறுதியாயிருந்தார். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய, அல்லாஹ் நீ எங்களுக்கு வெற்றியை வாக்குறுதி அளித்திருக்கின்றாய், உன்னுடைய வெற்றியை எங்களுக்கு கூட, நீ அளித்த வாக்குறுதியை நான் உங்களிடத்தில் கேட்கின்றேன் ரசூல்லா. அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கையுடன் என்ன செய்தார், உறுதியான முறையில் நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைத்து இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டால் அல்லாஹ் தாலா வெற்றியை கொடுத்தானா இல்லையா? கண்டிப்பாக அல்லாஹ் தாலா எங்களுக்கும் ஈமான்ல உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும், துவா. இதோட நம்ம முடித்துக்கொள்வோம். துவா, அதாவது துவா பிரார்த்தனை, எப்பொழுதும் நாங்கள் இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பிரார்த்தனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தெரியும், இந்த யுத்தத்திலே மிக நீண்ட நேரமாக பிரார்த்தனை செய்தார்கள். ரசூலுல்லாஹ்க்கு சும்மா இருந்திருக்கலாம், சஹாபாக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் விழித்து என்ன செய்தார்கள், இரவுலே நீண்ட நேரம் அழுது பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக இதில் வெற்றியை கொடுப்பான் என்று இருந்திருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தெரியும், எப்பொழுதும் அல்லாஹ்வுடன் மிக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். அப்ப அல்லாஹ்விடத்தில் என்ன செய்தார்கள், பிரார்த்தனை செய்து அழுது எப்படியாவது அல்லாஹ் இந்த இடத்துல அந்த யுத்தத்தில் எங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று என்ற பிரார்த்தனை தான். எல்லா ஆயுதத்திலே மிகப்பெரிய ஆயுதம் உங்களுக்கு தெரியும், பிரார்த்தனை தான். அப்ப பிரார்த்தனை மூலம் அல்லாஹு தாலா வெற்றியை கெட்டுக்கொள்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்தார்கள். அதனால் நாங்களும் எந்த ஒரு காரியத்தை செய்ய நாடி இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் என்ன செய்ய, பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை தான் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது. நாங்கள் எந்த காரியத்தை செய்ய இருக்கணுமோ அந்த காரியத்தை மிக நுணுக்கமாகவும் வெற்றிகரமாகவும் செய்ய முடிப்பதற்கு உங்களுடைய பிரார்த்தனை செய்வதற்கு முன்னால், அந்த காரியத்தை செய்வதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதன் மூலம் உங்களுக்கு அதை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கலாம். எனவே அல்லாஹு தாலா இந்த யுத்தத்திலே அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அந்த நாளை நாங்கள் இன்று நினைவு கூர்ந்தோம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் எல்லா நோன்புகளையும் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் இரவில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் வழங்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.